நாக்பூர் கிராமத்துல பிங்கிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அவ கிராமத்துல ஒரு ஸ்கூலுக்கு வெளியில கச்சோடி பர்கரை வித்துட்டு இருப்பா. சுட சுடான கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க, வாங்க வாங்க சுட சுடான கச்சோடி பர்கரை சாப்பிடுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே குழந்தைங்க எல்லாருமே அவளோட ஸ்டால்ல இருந்து கச்சோடி பர்கரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிங்கி, எனக்கும் ஒரு பிளேட் கச்சோரி பர்கர் கொடுங்க. இதே போல எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பமா கச்சோடி பர்கரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க மட்டுமே இல்லாம அந்த ஊர்க்காரங்களும் வந்து சாப்பிடுவாங்க. பிங்கி, ஒரு பிளேட் கச்சோரி பர்கரை எனக்கு பார்சல் பண்ணித்தாமா. பிங்கி, 2 பிளேட் கச்சோரி பர்கர் கொடுமா. உன் கையால பண்ற அந்த கச்சோரி பர்கரை சாப்பிட்டாலே நினைக்கும் போது வாயில தண்ணி வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே ஸ்கூலுக்கு வெளியில ரேகாவும் அவளோட தங்கச்சி ஷிகாவும் கச்சோடியை வித்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட வியாபாரம் சரியா போகாததால பிங்கிய பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டால் கிட்ட பாரு, எவ்வளோ கூட்டம் இருக்கு. எல்லாரும் அவளோட ஸ்டாலுக்கு தான் போறாங்க. ஆமாக்கா, காலையில இருந்து நம்ம கிட்ட இருந்து யாருமே கச்சோடி வாங்கவே இல்லை. நம்ம வியாபாரத்துக்காக நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். பிங்கி கச்சோடி பர்கரை வித்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட்டு என்ன பாராட்டினாங்க. என்னோட எல்லா கச்சோடி பர்கரும் வித்து போச்சுமா. ரொம்ப நல்ல விஷயம்மா. கடவுள் தயவால இப்படியே உன்னோட வியாபாரம் நல்லா போகணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட அம்மாவோட உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டதால பிங்கி அவங்கள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா. இதனால அவ தன்னோட கச்சோடி பர்கர் ஸ்டாலை ஓபன் பண்ண முடியல. இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ரேகா எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டா. வாங்க வாங்க, ஏன் கச்சோடி பர்கரை ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. ரேகா அக்கா, எனக்கு கச்சோரி பர்கரை கொடுங்க அக்கா. இதோ தரேன், கொஞ்சம் இரு. அவளோட கச்சோடி பர்கரை சாப்பிட்டு குழந்தைங்க இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு கச்சோரி பர்கரா? இதை சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் போல. நீங்க பிங்கி பண்ற மாதிரி அந்த கச்சோரி பர்கரை பண்ணவே முடியாது போல. ரேகா செய்யற கச்சோடி பர்கர் யாருக்குமே பிடிக்கல. பிங்கியோட அம்மா குணமாயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அப்புறம் பிங்கி எப்பயும் போலவே கச்சோடி பர்கரை விற்கிறதுக்கு போனா. சுட சுட கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க. குழந்தைங்க பிங்கிய பார்த்ததும் அவகிட்ட ஓடி வந்தாங்க. அக்கா, உங்க கடையோட கச்சோரி பர்கர் தான் ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற கடையில நல்லாவே இல்லை. சரி சரி, கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்களும் பெரியவங்களும் அந்த இடத்துக்கு கச்சோடி பர்கரை சாப்பிட வந்துட்டாங்க. இத பார்த்து ரேகா இப்படி சொன்னா, அங்க பாரேன், நான் செஞ்ச கச்சோடி பர்கரை யாருமே சாப்பிடல. ஆனா பிங்கி வந்ததுமே அவளோட ஸ்டால்ல இவ்ளோ கூட்டமா. இவளுக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். பிங்கிக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்ட்டு அவ ஒரு பிளான போட்டா. சரியான நேரமா பார்த்து அவ பிங்கியோட கச்சோடி பர்கர்ல ஒரு மருந்தை கலந்து விட்டா. இத சாப்பிட்டதுமே கஸ்டமர்ஸ்க்கு வயிற்று வலி வந்துச்சு. அட என்ன இது, பிங்கியோட கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் வயிறு வலிக்குது. அட ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கும் வயிற்று வலியா இருக்கு. இங்கிருந்து நம்ம ஓடியே ஆகணும். ஆமா ஆமா, எவ்வளவு ஓட விடணும். என்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை போச்சுன்னா. பிங்கிய ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க இருந்து துரத்தி விட்டாங்க. அவ அழுதுகிட்டே தன்னோட தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. இத பார்த்து ரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இவளுக்கு நல்லா வேணும், பெருசா வந்துட்டா கச்சோடி பர்கரை விக்கிறதுக்கு. பிங்கி ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. எங்க அம்மாக்கு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க வைக்கிறது? இன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை வித்து போகல. நான் இந்த கச்சோடி பர்கர்ல அப்படி என்னத்த போட்டேன்? ஒரு வயசானவர் பிங்கியோட தள்ளு வண்டிய பார்த்து அவகிட்ட வந்து இப்படி சொன்னாரு. ஏமா, எனக்கு கச்சோரி பர்கர் கொடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இல்ல அங்கிள், நான் உங்களுக்கு இந்த கச்சோடி பர்கரை கொடுக்க முடியாது. இந்த கச்சோடி பர்கர்ல யாரோ என்னத்தையோ கலந்துட்டாங்க. என்னம்மா பண்றது, எனக்கு ரொம்ப பசிக்கிட்டே இருக்கு. இந்த கடைய பார்த்து உன்கிட்ட வந்தம்மா. இல்ல அங்கிள், நீங்க இந்த கச்சோடி பர்கரை சாப்பிடாதீங்க. என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு, இந்தாங்க, வேற எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிடுங்க. அந்த வயசானவருக்கு பிங்கியோட இந்த நடவடிக்கை ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அவரு அந்த கச்சோடி பர்கரை பார்த்து தன்னோட கையை தூக்கினாரு. அவரோட கையிலிருந்து ஏதோ ஒளி வந்தது. அவர் ஏதோ மந்திரத்தை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இந்த விஷயம் பிங்கிக்கு தெரியவே இல்லை. அவ வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொன்னா. அம்மா, என்னால இன்னைக்கு கச்சோடி பர்கரை விற்க முடியல.
என்னோட கச்சோடி பர்கர்ல ஏதோ கலப்படம் நடந்திருக்கு. இதனால ஜனங்களோட வயிறு கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன துரத்து விட்டுட்டாங்க. என்ன கச்சோடி பர்கர்ல கலப்படமா? ஒரு வாட்டி எனக்கு கொடு. இதுல அப்படி என்ன கலந்திருக்குன்னு நானே சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிங்கி அந்த கச்சோடி பர்கரை தன்னோட அம்மாக்கு கொடுத்தா. பிங்கியோட அம்மா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவங்களோட உடம்பு குணமாக ஆரம்பிச்சது. பாரு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என் வயிறும் வலிக்கல, அப்புறம் என்னோட உடம்பும் கெட்டு போகல. அம்மா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? இதை எல்லாத்தையும் பார்த்து பிங்கி திரும்ப கச்சோடி பர்கரை விற்கிறதுக்காக அதே இடத்துக்கு போனா. பிங்கி கச்சோரி பர்கர் கொடுமா. சரி, இதோ தரேன். அந்த கஸ்டமர் கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவனோட வயிற்று வலி ஒரேடியா குணமாயிடுச்சு. அப்புறம் அந்த கஸ்டமர் இப்படி சொன்னாரு. அட என்ன இது பிங்கி, உன் கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் எனக்கு வயிற்று வலியெல்லாம் சரியாயிடுச்சு. பிங்கி கிட்ட ஏதோ மந்திர கச்சோடி இருக்குன்னு, அப்புறம் அதை சாப்பிட்டு எல்லாரோட உடம்பும் சரியாகுதுன்னு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. இதை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பிங்கி கிட்ட வந்து கச்சோடி வாங்கி சாப்பிட்டாங்க. பிங்கி பிங்கி, எனக்கு ஒரு பிளேட் கச்சோரி பர்கர். உன்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டுட்டு எனக்கு முதுகு வலி சரியாயிடும். இத பார்த்து ரேகா இப்படி யோசிச்சா. நானும் இந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டு பாக்குறேனே, என்னோட ஏதாவது நோயும் குணமாகலாம்ல. கொஞ்சம் எனக்கும் கச்சோடி பர்கரை கொடு. ரேகா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு இப்போ தான் செஞ்ச தப்பு புரிய வந்தது. அதனாலதான் அவளுக்கு இப்படி நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. எல்லாரும் கச்சோடி பர்கரை சாப்பிட்டு அவங்களோட நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் பிங்கிக்கு புரியவே இல்லை. அதே வயசான ஆளு திரும்ப பிங்கி கிட்ட வந்து, இங்க பாருமா பிங்கி, எனக்கு 50 கச்சோடி பர்கர் கொடுமா. அட அங்கிள், அது நீங்க தானே? அன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட நினைச்சீங்கல்ல? அன்னைக்கு என் கச்சோடி பர்கர் கெட்டு போயிருந்ததால நான் உங்களுக்கு தரவே இல்லை. ஆமா பிங்கி, நான் தான் அது. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் ஒரு தேவதையா மாறிட்டாரு. இது என்னது, நீங்க தேவதையா மாறிட்டீங்களே? நீங்க யாரு? பிங்கி, நான் அந்த வயசானவர் கிடையாது, நான் ஒரு தேவதை. உன்னோட நேர்மைய பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதனாலதான் நான் உன்னோட கச்சோடி பர்கரை மந்திர கச்சோடி பர்கரா மாத்திட்டேன். இந்த கச்சோடி பர்கரை யாராவது நேர்மையானவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயிடும். இந்த விஷயத்தை கேட்டு பிங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டா. அவ அந்த மந்திர கச்சோடி பர்கரால தன்னோட அம்மா அப்புறம் எல்லாரோட நோய்களையும் குணப்படுத்திட்டா. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ண தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணா, இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது.
அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்துப்போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல்
ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. ஆ ஆ எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண.
அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும்.